Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது One Piece movie Chopper Kingdom on the Island Strange Animals Part 1. ஓபன் பண்ணா நம்ம கோயிங் மேரி கப்பலை காட்டுறாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பழைய ட்ரெஷர் மேப் ஒன்று கிடைக்குது. அதுல குரோன் ஐலாண்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல ட்ரெஷர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. நமி தான் இந்த ட்ரெஷர் மேப்பையே கண்டுபிடிச்சிருப்பான். உடனே எல்லாத்துக்குமே அவ்வளவு ஆர்வம், ஏன்னா ட்ரெஷர் ஆச்சே அப்படின்ட்டு ஆர்வமா பேசும்போது நம்ம சாப்பர் மட்டும் அதெல்லாம் வேண்டாம்பான். இவன் யாருக்கு ஒன்னும் புரியல, ஏன் அவன் இப்படி சொல்றான்னு. ஏன்னா ஒரு ட்ரெஷர் இவங்களுக்கு கண்டி காத்துக்கிட்டு இருக்குது, எப்பண்டா வந்து நம்மள தூக்கிட்டு போவான்னு. அப்படி இருக்கும்போது எந்த லூசு பயலாச்சும் அந்த ட்ரெஷரை வேண்டான்னு சொல்லுவானா? நீ ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு கேட்டா, அங்க மேபி பயங்கரமா பைரட்ஸ்ங்களா இருக்கலாம், அவங்க வந்து நம்மள புடிச்சிட்டாங்கன்னா அதனால வேண்டாம்பா. அட லூசு பயலே, நீயே ஒரு பைரட் தான், நீயே மத்த பைரட்ஸை பார்த்து பயப்படுறேன்னு கேட்டா, அட ஆமா இல்ல நானும் ஒரு பைரட் தானேன்னு அதுக்கப்புறம் தான் அதையே யோசிப்பான். இதுல இன்னொரு காமெடியை கேளுங்க. அவனுக்கு நம்ம ஆளுகளை யாருக்காச்சும் அடிப்படுறத பார்த்தானா அவனுக்கு சி சிக்னஸ் வந்துருமாமா, அதனால வேண்டாம்பா. ஆனா நம்ம ஆளுகளுக்கு தான் கைக்குள்ளேயே டாக்டர் இருக்கானே, அப்புறம் என்ன கவலைன்னு கேட்டா அது யாருன்னு கேட்பான். அட லூசு பயலே, அதுவும் நீதான்னு சொன்ன உடனே அட ஆமான்னு சொல்லிட்டு அதுக்கும் நடிக்கிட்டு இருப்பான். மொத்தத்துல சாப்பருக்கு வந்து அந்த ஐலாண்டுக்கு போறதே பிடிக்கல, ஐ மீன் பயமா இருக்குது. ஆக்சுவலா சாப்பர் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா தான் நம்மளுக்கு கூட வந்து சேர்ந்திருப்பான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு எல்லாமே புதுசா தானே இருக்கும். இந்த உசோப்பு சும்மா இல்லாம அவனை பயமுறுத்துவான். உனக்கு தெரியாது, பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரும், அது வரும் இது வரும்னு அவன் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவான். அதுவும் ஒரு டன்னுக்கு வேம்பயர் பெண் குயின்லாம் வரும், மனுஷங்களை சாப்பிடுற ஸ்கேலப் வரும், அது இதுன்னு சொல்லி அவனை பயத்தோட உச்சத்துக்கே கொண்டு போயிருவான். நமிக்கு சிரிப்பா வரும், என்ன அவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புறானேன்னு. அந்நேரம் பார்த்து லூஃபி வேற டிராயிங் வரைஞ்சிட்டு இருப்பானா, அந்த டிராயிங்கை பார்த்துட்டு ஐயோ மான்ஸ்டர் மான்ஸ்டர்னு இன்னும் பதற ஆரம்பிச்சிருவான். ஜோரோ என்ன சொல்லுவான், நீ இப்படி எல்லாம் பயந்துட்டு இருந்தீங்கன்னா எங்க கப்பல்ல இருக்க உனக்கு தகுதியே இல்லங்கிற மாதிரி சொல்லுவான். சாப்பரை தான் இந்த மாதிரி சொன்னா வெறியாயிருவானே. உடனே நான் ஒன்னும் பயப்படல, எந்த மான்ஸ்டர் வந்தாலும் சரி நான் இறங்கி சண்டை போட தயாரா இருக்கேன், நான் எவ்வளவு தைரியமான ஆள் தெரியுமான்னு பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஆனா அவனோட பீதி தான் முகத்திலேயே தெரியுது. எப்படியாச்சும் நான் ஃபுல் ஃபிளட்ஜடான ஒரு பைரட்டா மாறியே தீருவேன், எதை பார்த்து பயந்து ஓட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய சபதம் எடுப்பான். அந்த டைம் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு கப்பல் கண்ணா பின்னான்னு கொஞ்சம் ஆடும். உடனே உசோப்பும் சாப்பரும் பீதியில நடுங்க ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே என்னடான்னு வெளியில வந்து பார்த்தா அடியில இருந்து ஏதோ பாம்பிளாஸ்ட் ஆன மாதிரி டப்பு 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 டப்புன்னு லைனா வெடிச்சுக்கிட்டே வரும். அதுல நம்மளுடைய கப்பலும் சிக்கி அப்படியே ஸ்கையில போகும். படாத பாடுபடுவாங்கன்னு வைங்க. ஏதாச்சும் அண்டர் வாட்டர் வல்கனம் இருக்கா, ஏன் இப்படி வெடிக்குதுன்னு ஒன்னும் புரியல. அந்த டைம் கிளவுட் பாத்தீங்கன்னா ஏதோ ரிங் மாதிரி கிரியேட் ஆகும். அதுலதான் நம்மள கப்பலே அப்படியே சுத்திட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க அந்த குரோன் ஐலாண்டுக்கு வந்துட்டாங்கன்னு. அந்த ஐலாண்டை சுத்தி கிளவுட் பாத்தீங்கன்னா ஏதோ குரோன் மாதிரி உருவாகி இருக்குது. சோ அப்படியே பிளைங்ல வந்தவங்க நேரா அந்த ஐலாண்டுக்குள்ளேயும் பிளைங்லயே போவாங்க. லூஃபி தான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். வா வாட் அ பிரிட்டி ஐலாண்டுன்னு. இதெல்லாம் என்ஜாய் பண்ற டைம் ஆடான்னு சொல்லிட்டு இருக்கும்போது கப்பல் வேகமா கீழே லேண்ட் ஆக வருமா. அந்த டைமுங்கும் போது சாப்பர் கண்ணா பின்னான்னு பிளைங்ல போய் பிளாக பிடிச்சிட்டு எப்படியாச்சும் கப்பலோட கப்பலா வந்தோன்னு நினைப்பான். கடைசியில அவனோட வெயிட்ட தாங்க முடியாம பிளாக கிழிஞ்சு பய அப்படியே பிச்சுக்கிட்டு போயிருவான். அதாவது அவன் கப்பலை விட்டு பிரிஞ்சுட்டான். லூஃபியும் கையை வச்சு பிடிக்க ட்ரை பண்ணுவான், ஆனா வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் சேஃப்டியா தண்ணியிலேயே வந்து லேண்ட் ஆயிட்டாங்கன்னு வைங்க. நல்ல வேலை பாறையில போய் லேண்ட் ஆகல. அப்படி ஆயிருந்தாங்கன்னா கப்பல் கண்டமாய் இருக்கும். ஆளுக்கு கண்டமேனிக்கு கண்டமாய் கிடப்பாங்க. வழக்கம் போல சஞ்சய் நமிகிட்ட விளையாண்டு செப்பல்ஸ்ல அடி வாங்கிட்டு இருப்பான். அந்த டைம் காட்டுக்குள்ள இருந்து ரெண்டு மிருகம் ஒரு பறவை ஒண்ணு வரும். அது நம்மளுக்கிட்ட எதுக்காக இந்த ஐலாண்டுக்கு வந்தீங்கன்னு கேக்குமா. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், என்னங்கடா இது பேர்டு பேசுதேன்னு. நார்மலா பேர்டுகள்லாம் இப்படி பேசாது, இது எப்படி பேசுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட்ல இருக்க அனிமல்ஸால மட்டும் தான் பேச முடியும். லைக் நம்ம சாப்பர் பேசுவானே அந்த மாதிரி. அப்புறம் அந்த பேர்டோட பேர் வந்து கரசுகேன்னு சொல்லும். லூஃபிக்கு செம ஹாப்பி, அடேங்கப்பா இது ஒரு மிஸ்டீரியஸான ஐலாண்டா இருக்கும் போலேன்னு. சரி நீங்க யாரு என்னன்னு கேட்டவொடனே எங்க சாப்பரை பாத்தீங்களான்னு தான் விசாரிப்பான். அப்படியே கட் பண்ணா ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அனிமல்ஸுங்க அப்படியே ஒண்ணு கூடி நின்னுட்டு இருக்குதுங்க. எங்கன்னா அந்த ஐலாண்டுக்குள்ள தான். அந்த ஐலாண்ட்ல பல வருஷமா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான கிரியேச்சர், சொல்ல போனா ஒரு மித்திக்கல் சைனீஸ் கிரியேச்சர் வாழ்ந்துட்டு வருது. அது பேரு கிரின். அது ஒரு லயன். அது பாத்தீங்கன்னா அசைய முடியாம சாகுற கண்டிஷன்ல இருக்குது. அதுக்கு அவ்வளவு வயசாயிருச்சு. அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா. இதுதான் அந்த ஐலாண்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்க அனிமல்ஸ் எல்லாத்தையுமே ரூல் பண்ணிட்டு இருந்தது. இப்ப இது செத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு கிங்க அப்பாயிண்ட் பண்ணணும். அதுக்கான செரிமோனி தான் இப்ப நடக்க போகுது. அதுக்காக தான் மொபாம்பிங்கிற இந்த ஒரு பையனும் அவனோட ஃப்ரெண்டான கரசுகேவும் போவாங்க. அதான் அந்த பேர்டு. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை, இதுக்கப்புறம் புதுசா வர இவங்களோட அனிமல் கிங்கு கண்டிப்பா ஹெவன்ல இருந்து தான் வருவான்னு. நம்புறதுக்கு கஷ்டம் தான், ஆனா கண்டிப்பா வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரும்போது தான் நம்ம சாப்பர் மேல இருந்து கண்ணா பின்னான்னு உருண்டு வந்து பொத்துன்னு கீழே இருக்க ஒரு கல்லுல வந்து விழுவான். அதுவும் எல்லாத்துக்கும் நடுவுல இருக்க ஒரு கல்லுல. பட்டெக்ஸ்லயே அது குத்துனவன பைய உருவ மாதிரி ஆன்னு கத்துவானா. அவன் வலி தாங்க முடியாம கத்திட்டு இருக்கான். அவன் என்ன கிங்கு நான் கத்துறான் அப்படின்னு ஒரு டவுட் வேற. அவனை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் பயங்கரமான சந்தோஷம். நமக்கான ஒரு நியூ அனிமல் கிங் கிடைச்சிட்டாரு அப்படின்னு ஒரே கொண்டாட்டம் தான்.
நம்ம பையன் எது கிங்கா எங்க அப்படின்னு சுத்தி முத்தி தேடுவான். இதோ இங்க அப்படின்ட்டு அந்த மொபாம்பி பையன் அவனை புகழ்ந்து தள்ளுவான். ஐயா அவரால் ஹியூமன் மாதிரியே பேசவும் முடியுது, நீங்க சூப்பர் அப்படி இப்படின்னு ஜாலியா கத்த ஆரம்பிச்சிருவானா. டே யார அனிமல் கிங்குங்கிற, என்ன பேசிட்டு இருக்க, நேக்கு ஒன்னும் புரியல, கொஞ்சம் விலாவாரியா சொல்லுறானா. உங்களோட ஒரே விளையாட்டு தான், நீங்க தாங்க எங்களோட அடுத்த கிங்கு அப்படின்னா லெஜெண்ட் சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நம்ம பையல கிங்குன்னு சொன்ன உடனே அவனுக்கு ஷாக்கு தாங்க முடியல. எது நான் கிங்கான்னு. சோ சாப்பர கிங்கா மாத்தி நிலைமை இங்க இப்படி போயிட்டு இருக்குதா. அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம பள்ளியில காட்டுறாங்க. அவனுக்கு நிலைமை அதை விட மோசம். என்னன்னா இந்த தீவுக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மரம் செடி கொடி, அதை விட்டா அடர்த்தியான காடு, அதை விட்டா பச்சை பசேல்னு புல்லு, வேற திங்கிறதுக்குன்னு ஒண்ணுமே இல்ல. இதுல வேற சாப்பரை போய் கண்டுபிடிக்கணும், ரொம்ப கஷ்டம் போலயேன்னு புலம்பி தள்ளுவாங்களா. சஞ்சய் அந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து எதுக்காக எங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்பான். உடனே அந்த பேரட் வாய மூடுகடா மனுஷ பதறுகளா, நீங்க எல்லாம் வெளியாளுங்க, உங்களை எல்லாம் ஃப்ரீயா இந்த தீவுக்குள்ள நடமாட விட முடியாது. ஏன்னா என்ன நோக்கத்தோட நீங்க வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இல்ல, அதனாலதான் விளக்கெண்ணைய ஊத்தி நம்ம ஆளுகளை பாத்துக்கிட்டு இருக்காமா. உடனே ஜோரோ எங்களை பத்தி எல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நாங்க ஒன்னும் உங்களை சாப்பிட போறது இல்ல, சோ ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லும் போதே லூஃபி எந்திரிச்சு எனக்கு மீட்டு வேணும் இல்லன்னா எவனா இருந்தாலும் வேட்டு வச்சிருவேன்னு கத்துன்னு கத்துவான். என்ன பைய பசியில கதறிட்டு இருக்கான். உடனே அந்த பேரட் பார்த்துட்டு டெஃபினட்டா இவனுக்கு ஆளுகளே சரியில்லை, ஏதோ தப்பு பண்ண போறானுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு பண்ணி அடிச்சு புரண்டு வந்து காட்டு கத்துவும். என்ன இது ஏதோ வித்தியாசமா கத்திட்டு இருக்குதுன்னு பார்த்தா லூஃபி அதை எப்படா திங்கலாம் தான் யோசிப்பான். ஆக்சுவலா இதுதான் ட்ரம்பட் பிக்கு. அது என்ன சொல்லிட்டு போகுதுன்னா புது அனிமல் கிங் வந்துட்டாரு, இனிமேட்டு நமக்கு கவலை இல்ல அப்படின்னு அது சொல்லிட்டு போன உடனே அந்த இடத்துல ஏகப்பட்ட அனிமல்ஸ் ஒக்காமக்கா இவ்வளவு நேரம் அதுங்கெல்லாம் எங்க இருந்துச்சுன்னே தெரியல. அப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு கண்ணா பின்னாடி ஓடுங்க. இதுல இன்னொரு காமெடி தெரியுமா, நம்மளுக்கு இவ்வளவு நேரம் பாறைன்னு நினைச்சு உட்கார்ந்துட்டு இருந்தது பாறையே இல்ல, அது ரைனோசரஸ். சோ இப்ப நம்மளையும் சேர்த்தி தூக்கிட்டு போறாங்க. இங்க சாப்பருக்கு கிரீடம் எல்லாம் மாட்டி அவனுக்கு சாப்பாடை கண்டபடி அடுக்கடுக்குன்னு அடுக்கி பயங்கரமான ஒரு செரிமோனி. அவனே ஒண்ணும் புரியாம எதுக்குடா தேவையில்லாம என்ன கிங்கா மாத்தினீங்கன்னு கேட்பான். அட நீங்க தானே ஹெவன்ல இருந்து கீழே வந்து விழுந்தீங்க, லெஜெண்ட்ஸ் எல்லாம் அப்படித்தான் சொல்லியிருக்காங்க, கிங்குங்க எல்லாம் ஹெவன்ல இருந்து தான் குதிப்பாங்கன்னு, அதனால தான் நாங்க உங்களை கிங்கா மாத்திட்டோம் பாங்க. அவனால முடியல. அட போங்கடா, அவனுக்கு ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்குது, கிங்கு பொங்குன்னுட்டு. நான் போறேன்ட்டு கப்பலையை கிளம்புவானா. ஐயோ கிங்கு எங்களை விட்டு போகாதீங்க, நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் எங்களை யார் பாத்துக்கிறது அப்படி இப்படின்னு அவனை பிடிச்சி இழுப்பாங்க. நான் ஒண்ணு கிங்கு இல்ல, இனிமேட்டு கிங்குன்னு சொன்ன பொங்குன்னு வாயிலே வைப்பேன். என் பேரு டோனி சாப்பர், நான் ஒரு டாக்டர், ஐ எம் நாட் அ கிங்குமா. ஓ உங்க பேரு சாப்பரா, நல்லா இருக்குது, என் பேரு மொபாம்பி அப்படின்ட்டு அவனோட பேரை சொல்லுவான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஐலாண்ட்லயே இந்த பொடி பையன் மட்டும்தான் மனுஷன் போல, வேற யாரும் இருந்த மாதிரி இல்ல. நம்மளு டாக்டர்னு சொன்ன உடனே சூப்பரு, அப்ப எங்க ஆளுகள்ல நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்குது, அதை சரி பண்ணுங்கப்பா. அது மட்டும் இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு அப்படி இப்படின்ட்டு சாப்பர் அங்க இருக்க கல் எல்லாத்தையும் உடச்செல்லாம் காட்டுவானா. அது எல்லாத்துக்குமே இன்னும் பிடிச்சு போயிடும். அங்க இருக்கவங்க எல்லாம் நியூ கிங்கோட செலிப்ரேஷனை கொண்டாடுவோம், அவரோட ஸ்பீச் அவனை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி சாப்பரை சுத்தி எல்லாம் வந்து நின்னுக்குவாங்க. அவன் நான் உங்க கிங் எல்லாம் இல்ல, இனிய மன்னிச்சிருங்கன்னு அப்படியே ரிவர்ஸ்ல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவேன். அங்க இருக்க கல்லுல மீச்சிருவானா. உடனே வலி தாங்க முடியாம ஓன்னு கத்துவான். இப்போ சிங்கம் பாத்தீங்கன்னா வாயை திறந்து பயங்கரமா கர்ஜிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவன் கத்துறான் போல. அப்படின்னா இவரு தான் நம்ம நிஜமான கிங்கு அப்படி இப்படின்னு எப்படியாச்சும் சாப்பரை கிங்கா மாத்தியே தீரணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அவன் கால அடிபட்டுருச்சேன்னு கீழே விழுந்து அழுதுகிட்டு இருக்கான். அதே நேரம் இங்க அடிச்சு புடிச்சு வந்த நம்மளுங்க புதுசா நிறைய விஷயத்த பாப்பாங்க. அனிமல்ஸ் பேர்ட்ஸுங்கன்னு எல்லாமே வித்தியாசமா இருக்கும். அதுங்க கூட எல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அதுலயே ஆளாளுக்கு அந்த அனிமல்ஸ் மாதிரியே கெட்டப்ப போட்டுட்டு சரியான அலும்பு அளப்பறதான். இந்த காஸ்டியூம் அந்த அனிமல்ஸுகளோட சேர்ந்து எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லாம இருக்கணுங்கிறக்காக தான் மாத்திருப்பாங்க. அதுவும் உசோப்பு பார்த்த வேலை. இப்படி எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு கட்டமுட்ட பயங்கரமான சவுண்டு. என்னடானா தூரத்துல இருந்து ஹார்ன் ஈட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் கொடூரமான அனிமல்ஸுங்க. இங்க இருக்கவங்க எல்லாம் சாதாரண சிவிலியன்ஸ் மாதிரி. அவங்க கண்ணுல படுற அனிமல்ஸ் எல்லாத்தையும் கண்ணா பின்னா அட்டாக் பண்ணுவாங்களாமா. சில டைம் நிறைய பேர் செத்தும் போயிருக்காங்க. அதனால சட்டுப்புட்டுன்னு எஸ்கேப் ஆயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த பேரட் வந்து பறந்துரும். லூஃபி யாருக்கு பயந்து ஓடுவான், இதுதான் உங்களுக்கு பஞ்சாயத்துனா இன்னைக்கு இதை பொலந்துடுறான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடி அனுப்பான். அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு உசோப்பா அடிச்சு புடிச்சு தூக்கிட்டு போவான். அப்பதான் அந்த பேரட் ஒரு மேட்டர் சொல்லும், கொம்பு வச்சிருக்க அனிமல்ஸ் தான் அதுங்க மெயினா அட்டாக் பண்ணுமாமா. நம்ம லூஃபி வேற கொம்பு வச்சிருக்கானே. உடனே உசோப்பு தூக்கி போட்டுட்டு நீ எக்கேட கெட்டு போன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். சரி லூஃபியாச்சும் அந்த கொம்பை உடச்சு ரைட் சைடு இல்ல லெஃப்ட் சைடு போடுவான்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடியே தூக்கி போட்டுருவான். அப்ப எப்படி இருந்தாலும் அவனை தாண்டி தானே அதுங்க போகும். சோ ஏறி மிதிச்சு விளையாண்டுட்டு போயிருங்க. அட லூசு பயல, சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிட்டியாடான்னு பச்சையா திட்டுவாக்கி. இங்க சாப்பரை கிங்குன்னு போட்டு உசுர வாங்குறாங்க. அவன் என்ன சொல்லுவான், நான் இந்த ஐலாண்ட்ல இருந்தா தாண்டா நீ கிங்குன்னு சொல்ல முடியும், நான் தான் இங்க இருந்து கிளம்பிடுவானே, எதுக்கு தேவையில்லாம இந்த வெட்டி வேலை, நான் ஒரு பைரட்னு வேற சொல்லிடுவானா. அந்த மொபாம்பி பயலுக்கு கடுப்பாயிரும். அவன் அதெல்லாம் நோட் பண்ணாம நீ அனிமல்ஸ் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க, நல்லா இருக்குது, நான் ஒரு ரெயின்டியர்ப்பா, நான் ஹியூமன்ஸ் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய கிளப்பி விடுவான். எதுக்குன்னா அப்பதான் இவனை கூப்பிட்டுட்டு போக நம்ம ஆளுகெல்லாம் வருவாங்கன்னு. உடனே மொபாம்பி தண்ணியை ஊத்தி அணைச்சு விட்டுட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது, நீங்க தான் எங்களோட புது கிங்கு, எங்களுக்கு நீங்க தான் வேணும்னு ஒத்த கால்ல நிப்பான். அட லூசு பயலே, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க அங்க காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு இங்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்க கிடைப்பாங்க, எத்தனை வேணும்னு சொல்லுங்க, அத்தனை பேரும் நான் கூட்டு வரேன், அதனால நீங்க இங்க தான் இருக்கணும்,
போதும், இனிமேட்டு இதுதான் உங்க வீடு, இனிமேட்டு நீங்க பைரட்டா இருக்க வேண்டாம், அந்த வேலையை விட்டுருங்க அப்படி இப்படின்னு அந்த மொபாம்பி பைய விடுறதாவே இல்ல. அப்பதான் சாப்பர் ஒன்னு நோட்டீஸ் பண்றான், மொபாம்பிக்கு பைரட்னாலே பிடிக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவனோட அப்பாவை கொன்னதே ஒரு பைரட் தான். இத சொல்லிட்டு ஒரு இடத்த கொண்டு போய் காமிப்பான். அங்க பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட கப்பல் அங்க எங்கன்னு கொஞ்சம் செதறி போய் கிடக்கும். என்னடான்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஜுவாலஜிஸ்ட், இந்த ஐலாண்டுக்கு ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருப்பாரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் கடல்ல பைரட்ஸ் கிட்ட மாட்டி அவனுக்கு அவரை போட்டு தள்ளிட்டாங்க. அதுக்கப்புறம் கப்பல் பாத்தீங்கன்னா அலையில சிக்கி கண்ணா பின்னாடி ஆகி இந்த ஐலாண்ட்ல வந்து சேர்ந்துச்சு. அங்க ஒரு அனிமல் கிங் இருந்தாரு, அவரோட பேரு தான் கிரின். இப்ப அவர் கிங் ஆயில தான் சாப்பர் ஆயிட்டானே, அவரு தான் இவனை வளர்த்துனது. உடனே சாப்பர் என்ன சொல்லுவான், எங்க ஆளுங்கெல்லாம் அப்படி கிடையாது, அவங்க நல்ல பைரட்ஸுங்க அம்மா. அவனுக்கு கடுப்பாயிரும், பின்ன பைரட்ஸுங்கள ஏது நல்லவன் கெட்டவன், பைரட்னாலே கெட்டவன் தாமா, அதனால அவங்கள நீ காப்பாத்தாதன்னு பச்சை பச்சையா திட்டுவான். அட நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மீட் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் உனக்கே புரியும், நீயும் வேணா இங்க கப்பலுக்கு வாயேன் அப்படின்னா இன்னும் கத்துவான். பைரட்டோட கப்பல் எல்லாம் நான் ரைடுக்கு வருவானா, லூசு பயல. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ எல்லாம் இனிமேட்டு அவங்க கூட இருக்க முடியாது, ஏன்னா நீ ஒரு அனிமல், சோ நீயும் மத்த அனிமல்ஸ் கூட தான் வாழணும், அப்பதான் அது கரெக்டா இருக்கும். உடனே சாப்பருக்கு இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னே தெரியல. ஆமா அவன் சொன்னதும் கரெக்ட் தானே. அப்போ பேட்லருங்கிற ஒரு ஜீனியஸான ஜுவாலஜிஸ்ட காட்டுறாங்க. அவன் மியூசிக் வாசிக்கிறான், அவன் கூட சப்போர்ட்டுக்கு 2 பேர் இருக்காங்கன்னு வைங்க. அந்த ஹார்ன் ஈட்டர்ஸ் எல்லாம் இருக்குதுங்கல்ல, அதுங்க அந்த கொம்பு வச்ச அனிமல்ஸ் எல்லாத்தையுமே கண்டமேனிக்கு இடி இடி இடின்னு 2 பக்கமும் இருந்து இடிச்சு தள்ளி ஒன்னா அடிச்சு போட்டு ஒரு சைடா சேர்த்திடுவாங்க, இல்லன்னா ரவுண்டு கட்டிடுவாங்க. அவனு என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த கொம்புங்க எல்லாத்தையுமே வெட்டிட்டு அந்த அனிமல்ஸ் எல்லாத்தையும் மிதிச்சு தண்ணியில தள்ளி விட்டுருவானுங்களா. இது எல்லாத்தையுமே அந்த பண்ணி பார்த்து பயந்து நடிங்க அங்க இருந்து ஓடிடும். அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம லூஃபியோட தான் பயங்கரமான ரவுஸ். என்னன்னா சாப்பரை அடையாளம் காட்டணுங்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு கல்லுல வரைஞ்சு அதை காமிச்சு விசாரிச்சுட்டு இருப்பான். அதை ஒரு டைம் காட்டினா பரவாயில்ல, ஒவ்வொரு டைமும் வித்தியாசமா வரைஞ்சு காட்டுவான். சோ எப்படி நம்மளுக்கு விசாரிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு எங்கேயோ இருந்து பயங்கரமான ஒரு சவுண்டு, அதுவும் ஏதோ சிரிக்கிற சவுண்டு மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா இங்க வேற மக்கள்களும் இருக்காங்க போல அப்படின்ட்டு அந்த இடத்தை நோக்கி கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு அடுத்த பாட்டுல பார்க்கலாம். டாடா.